அத்தியாயம் 3. அவளது இதய துடிப்பு திடீரென அதிகரித்ததைக் கண்டு மருத்துவர்கள் பதற்றமடைந்தனர். இயந்திரத்தில் பீப் அதிர்வெண் அதிகரித்தது. மருத்துவர்களும் செவிலியரும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர். டாக்டர் சிங் உறுதியளிக்கும் முகபாவத்துடன் சிறுமியை எதிர்கொண்டு, அமைதியாக இருங்கள். சோர்வாக இருக்கிறீர்களா? எங்கும் வலி உள்ளதா என்றார். தயவு செய்து கண்ணாடி. டாக்டர் சிங் தயங்கி, செவிலியரை நோக்கி தலையசைப்பதற்கு முன் இன்னும் சில நொடிகள் தன் நோயாளியை பார்த்தார். நர்ஸ் கிளம்பினாள். திரும்பி வந்ததும் ஒரு கண்ணாடியை கொண்டு வந்து கட்டிலில் படுத்திருந்த வெளிரிய பெண்ணின் முன் வைத்தாள். அவள் முகத்தை பார்த்ததும் அவள் கண்களுக்கு அடையாளம் தெரியவில்லை. அவளுடைய பொன்னிற முடி எங்கே? அவளுடைய பச்சை கண்கள்? அவள் எதிரே இருந்த முகம் அவளுடையது அல்ல என்பது தெளிவாக தெரிந்தது. நேரான கருப்பு முடி மற்றும் அடர்பழுப்பு நிற பீனிக்ஸ் கண்கள் முகத்தின் ஆசிய பின்னணியை கொடுத்தன. அவருடன் இணைக்கப்பட்ட இயந்திரம் வேகமாக பீப்பொலித்தது. மருத்துவர்களை கவலையடையச் செய்தது. வெளிரிய பெண்தான் அனுபவித்ததை ஜீரணிக்க கண்களை மூடிய போது நர்ஸ் கண்ணாடியை எடுத்துச் சென்றார். கண்ணாடியில் ஒரு அந்நியனின் முகம் சில நிமிடங்களுக்கு முன்பு அவள் அனுபவித்த நினைவுகளின் அவசரத்திலிருந்து பொருந்தியது. அவள் நம்ப முடியாமல் கண்களை திறந்தாள். முடியாது. இது இருக்க முடியாது. நான் கனவு காண்கின்றேனா? நம்ப முடியாது. ஆனால் இப்போது அவளுக்கு என்ன நடக்கிறது என்பதை அவள் எப்படி விளக்க முடியும்? அவள் வேறொருவரின் உடலில் எழுந்தாள். அதிர்ச்சி மிகவும் அதிகமாக இருந்தது. குறிப்பாக அந்த நேரத்தில் அவள் மிகவும் பலவீனமாக உணர்ந்தாள். அவள் கண்கள் மூடப்பட்டு பழக்கமான இருளுக்கு அடிபணிந்தாள். உன் பெயர் ஞாபகம் இருக்கிறதா? அடுத்த நாள் அவள் விழித்த போது டாக்டர் சிங் தனது நோயாளியிடம் கேட்டார். என் பெயர் மாதவி. நான் எவ்வளவு காலம் கோமாவில் இருந்தேன்? நேற்றைய பீதியைப் போலல்லாமல். டாக்டரிடம் பேசும்போது அவள் அமைதியாக இருந்தாள். 1 வருடத்திற்கு மேல் என்று அவர் பதிலளித்தார். நான் பார்க்கிறேன். அவள் மருத்துவர்களை அவளைச் சுற்றி வம்பு செய்ய அனுமதித்தாள். வேறு வழியின்றி அவள் வேறொருவரின் உடம்பில் எழுந்ததை ஏற்றுக்கொண்டாள். அவள் ஏற்கனவே இறந்துவிட்டாள் என்பதை அவள் அறிந்திருந்தாள். எனவே இந்த 2வது வாழ்க்கையை அவள் எப்போதும் விரும்பும் வாழ்க்கையை வாழ 2வது வாய்ப்பாக கருத வேண்டும். அவளுடைய கடந்த கால வாழ்க்கையில் அவள் ஒருபோதும் வாழ முடியாது. அவள் கடந்த கால வாழ்க்கையில் ஒரு கைதியிலிருந்து வேறுபட்டவள் அல்ல. அவள் எப்போதும் பாதுகாக்கப்பட்டாள். அவளுக்கு விருப்பமில்லாத அறிவு மற்றும் திறன்களை கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாள். மேலும் தோட்டத்தை விட்டு வெளியேறவோ மற்றவர்களை சந்திக்கவோ அனுமதிக்கப்படவில்லை. கூண்டில் அடைக்கப்பட்ட பறவை. முன்பு அவள் அப்படித்தான் இருந்தாள். ஆனால் இப்போது அவள் இறுதியாக தன் சிறகுகளை விரித்து அவள் விரும்பிய அளவுக்கு உயரும் வாய்ப்பு கிடைத்தது. சுதந்திரம். இதைத்தான் அவள் எப்போதும் விரும்பினாள். அது வேறொரு நபராக வாழ்ந்தாலும் அவள் இந்த புதிய வாழ்க்கையை மனமுவந்து ஏற்றுக்கொள்வாள். லினா இறந்து விட்டார். அந்த இரவில் அவள் 25 வயதில் இறந்தாள். இப்போது அவள் 19 வயதான மாதவி ஒரு பாப்பாளகை மற்றும் பார்ட்டி பெண்ணாக எழுந்தார். 1 வருடத்திற்கு முன்பு மாதவி ஒரு கிளப்பில் பார்ட்டியை விட்டு வெளியேறிய பிறகு தனியாக வாகனம் ஓட்டிக் கொண்டிருந்தார். அப்போது அவள் பிரேக்குகள் வேலை செய்வதை தாமதமாக உணர்ந்தாள். அவள் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு கட்டிடத்தில் மோதியது. உடனடியாக அவள் புதிதாக வாங்கிய ஸ்போர்ட்ஸ் காரை உடைத்தது. அவளது காயங்கள் மிகவும் மோசமாக இருந்தன. அவள் கோமா நிலைக்குச் சென்றாள். உயிர் ஆதரவு இயந்திரங்கள் மட்டுமே அவளது மொத்த மரணத்தை தடுக்கின்றன. அசல் மாதவி கார் விபத்தில் இறந்தார். ஆனால் அவரது உடல் காப்பாற்றப்பட்டது. இப்போது மற்றொரு ஆன்மா அதை நிரப்பியது மற்றும் புதிய உரிமையாளர் சுதந்திரம் மற்றும் சுதந்திரத்தின் நிறைவான வாழ்க்கையை வாழ விரும்பினார். நான் எப்போது இங்கிருந்து வெளியேற முடியும் எலினா? இப்போது மாதவி டாக்டர் சிங்கிடம் கேட்டார். இந்த புதிய வாழ்க்கையை வாழ அவளால் காத்திருக்க முடியவில்லை. அவசரப்பட வேண்டாம். சிக்கல்கள் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த நாங்கள் இன்னும் உங்களை பரிசோதித்து கண்காணிக்க வேண்டும். நீங்கள் நன்றாக இருக்கும் போது உங்கள் முந்தைய வலிமை மற்றும் இயக்கம் போன்றவற்றை மீட்டெடுக்க நீங்கள் பிசியோதெரபி மற்றும் மறுவாழ்வு செய்ய வேண்டும். அவள் பெருமூச்சு விட்டாள். அவள் மேலும் கேள்விகளை கேட்க தயாராக இருந்தபோது
திடீரென கதவு திறந்து அறைக்குள் ஒரு வலுவான வாசனை வீசியது. மாதவி தனது மூக்கைச் சுருக்கிவிட்டு, அழகான நீளமான சிவப்பு நிற ஆடை மற்றும் வைரம் பதிக்கப்பட்ட அல்ட்ராஹை ஹீல்ஸ் அணிந்திருந்த, கச்சிதமாக வளைந்த கூந்தலுடன் ஒரு கனமான அலங்காரப் பெண்ணைப் பார்க்க திரும்பினாள். மாலா இரு கன்னங்களிலும் காற்று முத்தமிடுவதற்காக தன் மகளின் மேல் சாய்வதற்குள் மருத்துவர்களை முறுக்கி ஒதுக்கித் தள்ளினார். ஓ, என் ஏழை மகளே, நீ இறுதியாக விழித்திருப்பதில் அம்மா மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். அம்மா உன்னை பற்றி மிகவும் கவலைப்பட்டேன். மாலா தனது டிசைனர் பர்ஸில் இருந்து நுட்பமான எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட கைக்குட்டையை எடுத்து, இல்லாத கண்ணீரை துடைத்தார். கருவழி அவள் வாய் வழியாக சுவாசித்தாள். பெண்ணின் வாசனை திரவியம் மிகவும் வலிமையானது. அசல் மாதவி நினைவுகளின் அடிப்படையில் அவர் இந்த தாயுடன் நெருக்கமாக